ரொம்ப முக்கியமான விஷயம். எல்லா பேரண்ட்ஸும் பிளஸ் எல்லா குழந்தைகளும் தன்னுடைய வாழ்க்கையில ஃபேஸ் பண்ற ஒரு பிரச்சனை, அதுதான் என்னது? எக்ஸாம்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னது? பேரண்ட்ஸ், சைல்ட் அண்ட் எக்ஸாம். எக்ஸாம் இது நீங்க யோசிக்கும் போது நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க சொல்லுங்க? கண்டிப்பாக என்சைட்டி ஃபீல் பண்ணுவீங்க, ஒரு அழுத்தம் மனசுல ஃபீல் பண்ணுவீங்க. இதுல பேரண்ட்ஸா இருக்கிறவங்க ரொம்ப கவனமா கேட்டுக்கோங்க. எக்ஸாம் என்று சொல்லப்படும் போது இவ்வளோ வயசா இருக்கிற நீங்க உங்களுக்கே அது ஒரு என்சைட்டியை கிரியேட் பண்ணுதுன்னா, சின்ன குழந்தைகளுக்கு எக்ஸாம் என்பது, தேர்வு என்பது எப்படிப்பட்ட ஒரு ப்ரெஷரை கிரியேட் பண்ணணும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இது ஸ்டார்டிங்லேயே நான் சொல்லிடுறேன். அடுத்தது இதுல நம்ம பார்க்க போறது முதல்ல 5 டிப்ஸ் ஃபார் பேரண்ட்ஸ். பேரண்ட்ஸ் ஆக இருக்கிறவங்களுக்கு 5 டிப்ஸை நம்ம பார்ப்போம். முதலாவது டிப்ஸ் என்ன எக்ஸாம் விஷயத்துல? ட்ரஸ்ட் அண்ட் பிலீவ் இன் யுவர் சைல்டு. உங்களுடைய குழந்தைகள் மீது நீங்கள் நம்பிக்கை வைக்க வேண்டும், அவர்களை நீங்கள் நம்ப வேண்டும். ஹெலிகாப்டர் பேரண்டிங் மாதிரி பின்னாடியே சுத்திக்கிட்டே இருக்கக்கூடாது. நீ படிக்கிறியா இல்லையா, உன்னால முடியுமா முடியாதா, எப்படி நீ கஷ்டப்பட்டு படிப்பேன், இப்படிலாம் கிடையாது. நம்பிக்கை வைத்து அவனுடைய கையில் ஒப்படைத்து விட வேண்டும். அதை படிப்பதும் அந்த தேர்வை எழுதுவதும் அந்த உங்களுடைய குழந்தைகளுடைய கண்ட்ரோல்ல இருக்கணும். இது முதலாவது விஷயம். நீங்க அதுல போட்டு மூக்க நுழைச்சிட்டு இருக்கக்கூடாது. உங்களுடைய குழந்தைகளை நீங்க கட்டுப்படுத்தவும் கூடாது. ஏன் படிக்கல, ஏன் அது பண்ணல, ஏன் இது பண்ணல, இப்படி கட்டுப்படுத்தவும் கூடாது. பின்னாடியும் அலைஞ்சிட்டே இருக்கக்கூடாது. நீங்க ஒரே ஒரு விஷயம் நீங்க செய்ய வேண்டியது, அவங்க மேல நம்பிக்கை வைக்க வேண்டும். அவ்வளவுதான். உன்னால் முடியும், நீ செய்வேன், எனக்கு நம்பிக்கை இருக்கு, இந்த மாதிரி விஷயங்கள். அதுக்கடுத்து கிவ் லவ் அண்ட் இமோஷனல் சப்போர்ட். உங்களுடைய குழந்தைகளுக்கு எக்ஸாம்னால கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் உண்டாகும், ஒரு அழுத்தம் உண்டாகும். அந்த சமயத்துல நீங்க என்ன பண்ணணும்? லவ் கொடுக்கணும், இமோஷனல் சப்போர்ட் கொடுக்கணும் உங்களுடைய குழந்தைகளுக்கு. நீ கவலைப்படாத, நான் இருக்கேன். நீ பாஸ் ஆனாலும், நீ என்ன மார்க் எடுத்தாலும், நாங்க பேரண்ட்ஸா இருக்கிற நாங்க ரெடியா இருக்கோம் உனக்காக வேண்டி. எல்லா உணர்வுகளையும் நீ எங்களுடன் பகிர வேண்டும். உனக்கு கவலையா இருக்க எங்கள்கிட்ட சொல்லு, சந்தோஷமா இருக்க எங்கள்கிட்ட சொல்லு, எல்லாம் படிச்சுட்டேன்னா எங்கள்கிட்ட சொல்லு, படிக்கவே முடியல அதுவும் நீ எங்கள்கிட்ட ஷேர் பண்ண சொல்லிட்டு இமோஷனல் சப்போர்ட் நீங்க உங்களுடைய குழந்தைகளுக்கு சொல்லணும். நான் எக்ஸாம்னு சொன்ன உடனே உங்க மைண்ட்லயே ஒரு என்சைட்டி கிரியேட் ஆகுதுன்னா உங்க குழந்தைகளுடைய மைண்ட்ல எப்படி இருக்கும்னு கொஞ்சம் நினைச்சு பாருங்க. அதனால இமோஷனல் சப்போர்ட் கொடுங்க, அதே மாதிரி லவ் கொடுங்க. நான் உன்னை நேசிக்கிறேன், இது படிக்கிறதுனாலே கிடையாது, நீ பிறந்ததுல இருந்து நான் உன்னை நேசிக்கிறேன். நான் உன்னை நேசிக்க வேண்டும் என்றால் நீ புள்ளையா இருக்கணும், அவ்வளவுதான். அதை தாண்டி எதுவுமே தேவை கிடையாது. இதை தாண்டி உள்ள விஷயங்கள் எல்லாமே உனக்கு நல்லது. நான் உன்னை நேசிக்கிறதுக்கு இது நிபந்தனை கிடையாது. என்னுடைய லவ் என்பது அன்கண்டிஷனல். அப்படி பேரண்ட்ஸா இருக்கிறவங்க நீங்க உங்களுடைய குழந்தைக்கு புரிய வைக்கணும். இப்போ லவ் கொடுக்கணும், அது மாதிரி இமோஷனல் சப்போர்ட் கொடுக்கணும்.